ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். ஆலியா, நீங்கள் என்ன பண்ணுற? ரோஷினி, அது நான் பேபிக்காக ஸ்டோரி புக் எழுதிட்டேன். இவ்வளோ பெரிய லைப்ரரியில் கண்டிப்பாக ஒரு ஸ்டோரி புக்காவது கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு ஸ்டோரி புக்கும் கிடைக்கவே இல்லை. நீ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா ப்ளீஸ்? ஷுவர், வை நாட். 1 மினிட் இரு. அந்த இடத்துல நான் ஒரு ஸ்டோரி புக் பார்த்தேன். எங்க காணுமே. மாயம்மா கால் பண்ணுறாங்க. ஆலியா, நான் இப்போ வந்துடுறேன். இது அந்த விஷத்தோட மருந்து. நீங்கள் 2 பேரும் பாதி ராத்திரியில் இதுலேருந்து ஒரு சிப் குடிக்கணும். நீங்கள் குடித்ததுக்கப்புறமா உங்கள் 2 பேருக்கும் ஒரு டீப் ஸ்லீப் வரும். நீ தூக்கத்தில் இருக்கும் போது தான் உனக்கு இதோட பலன் கிடைக்கும். அந்த விஷத்தோட தன்மையை இது முழுசாக அழிச்சிடும். அது சரி பேபி, உங்களுக்கு இந்த மறக்கிற பழக்கம் எப்போதுல இன்னைக்கு? பேபி உள்ளேக்கு போய் கேட்டுக்கோங்க. பேபி உங்ககிட்ட தான் கேட்குறாங்க. என்கிட்டயா? அது சரி, ஆலியா எதுக்கு இன்னும் பேபிக்கு பேர் வைக்கல? எதுக்கு எனக்கு பேர் வைக்கணும்? என் பேர் என் அம்மா வச்சுட்டாங்க. என் பேர் பேபி தான். பேபி, கான் தம்பி எங்க? 10 o'clock ஆகிடு. இந்த கான் தம்பி எங்கே போனாரு? நீங்கள் யாராச்சும் கான் தம்பியை பார்த்தீங்களா? அண்ணி, அண்ணன் வந்துட்டாரு. இந்த டைமில் நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க? பேபி தூங்க மாட்டேன்டா, அதான் நான் இவனை வாக்கிங் கூட்டிகிட்டு போனேன். ஓ, நேற்று வந்ததுக்கப்புறமும் இன்னும் முழிச்சிக்கான். இவனை எப்படி தூங்க வைக்கிறதுன்னே தெரியல. இவனோட பழக்கமும் உங்களோட பழக்கம் மாதிரி தான் இருக்குது. நானே தூங்கிடுவேன், ஆனால் நீங்கள் முழிச்சிட்டு தான் இருப்பீங்க. சித்தி எதுக்கு கோவமாயிக்காங்க? இல்லை மிஸ்டர் குட்டி, நான் எதுக்கு கோவமாயிக்கணும்? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பேபிக்கு ஃபெரி டைல்ஸ் கேட்டுகிட்டே தூங்குறது ரொம்ப பிடிக்கும். நானும் ரோஷினியும் ரொம்ப நேரமாக ஃபெரி டைல்ஸ் புக்கு தேடிட்டே இருந்தோம், ஆனால் ஒன்றும் கிடைக்கல. எனக்கு தெரியும் பேபி எந்த மாதிரி ஃபெரி டைலை கேட்பான்னு. எனக்கும் தெரியும், நான் போய் எடுத்துகிட்டு வரேன். இந்த அயானா புக் பேபிக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இங்கே ஆலியாவை கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா? இங்கே நான் யாரையும் கூட்டிகிட்டு போனதில்லை, ஆலியாவையும் தான். என்ன இது? ஏன் உங்களுக்கு தெரியலையா? உங்கள் ஃபெரி டைல். ரோஷினி, ரோஷினி, நான் சொல்கிறத கேளு. நான் கேட்க மாட்டேன். நீங்கள் சொல்கிறது நான் கேட்க மாட்டேன். கேட்க விருப்பம் இல்லை. இது வரைக்கும் நான் உங்கள் பாஸ்ட்டை நினச்சி கோவமாக இருந்ததே இல்லை. ஆனால் உங்களோட பாஸ்ட்டில் மட்டும் இல்லை, ப்ரெசண்ட்லேயும் வந்துட்டு. இந்த வீட்டில் உங்கள் பேபி இருக்கிறது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. காண்டாமி, எனக்கு எதுக்காக உங்கள் மேலே கோவம் வருதுன்னா நீங்கள் என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க. ஐ அக்ரி. பேபி, நீங்கள், ஆலியா எல்லாம் எனக்கு ஹாப்பி ஃபேமிலியாக தான் தெரியுறீங்க. இந்த விஷயத்தால் எனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகி. எந்த வைஃப் தான் ஜெலஸ் ஆகிக்க மாட்டா சொல்லுங்கள்? எனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகி.
ஆனால் இது வரைக்கும் நான் என் ஜெலஸை மறைச்சி தான் வச்சுக்கேன். இது வரைக்கும் நான் அதை வெளியே காட்டினது கூட இல்லை. ஆனால் நீங்கள் இன்னைக்கு இப்படி பண்ணிக்கவே கூடாது. என்கிட்ட நீங்கள் போய் சொல்லிக்கவே கூடாது. ஸோ நான் என் கோபத்தை நான் மறைக்க மாட்டேன். ரோஷினி, இந்த பிக்சர்ஸ்னால் எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு ப்ராமிஸாக தெரியாது. உங்கள் பேபி ஒன்றும் ஃபோட்டோஷாப் பண்ணி கொடுத்துக்காதுல்ல. கண்டிப்பாக நீங்களும் ஆலியாவும் அந்த சீக்ரெட் பிளேஸ்க்கு போய்க்கிங்க, அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிங்க. அந்த ஃபோட்டோஸ் தானே அது. தம்பி, இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு எனக்கு உண்மையை சொல்லுங்கள். கொஞ்சமாவது எனக்கு மரியாதை கொடுக்கலாம்ல. உங்களோட பாஸ்ட், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட், உங்களோட சீக்ரெட் ஸ்பாட், நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். நீங்கள் அந்த சீக்ரெட் ஸ்பாட் போகணுமா போங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் அந்த சீக்ரெட் ஸ்பாட் போகணுமா போங்க, எங்கே வேணாலும் போங்க. எனக்கு அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரு விஷயத்தால தான் எனக்கு ப்ராப்ளம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்கிட்ட போய் சொல்லிக்கிங்க. நீங்கள் என்கிட்ட போய் சொன்னதால தான் நீங்கள் எனக்கு மரியாதையை கொடுக்கலையோன்னு தோணுது. எனக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கல. ரோஷினி, நான் இதுக்காக உன்கிட்ட போய் சொல்லணும்? நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், அந்த பிக்சர்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஆலியாவை எந்த சீக்ரெட் ஸ்பாட்டுக்கும் கூட்டிகிட்டு போனதே இல்லை. ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறீங்களா? அப்படின்னா பார்த்த விஷயத்த உண்மை இல்லைன்னு சொல்கிறீங்களா? போய் எப்பவும் போய்தான். நீங்கள் அந்த இடத்துக்கு ஆலியா கூட போகலன்னா அந்த பிக்சர்ஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதாவது மேஜிக்கலி அந்த லைப்ரரியில் ஒருவேளை ஆலியா இதெல்லாம் பண்ணிட்டாலும் இன்னைக்கு லைப்ரரியில் நான் அவளை பார்த்தனே. பேபி, நான் சில டைமில் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிடுறேன். அதாவது நல்லவங்க எப்படி இவ்வளோ முட்டாளாக இருப்பாங்க? இதோ இந்த பிக்சரை பாரு. இந்த பிக்சரை பார்த்து ரோஷினி நம்பிட்டா. ஓண்ட மாம்க்கும் அமனுக்கும் இடையில டீப்பான கனெக்ஷன் நிற்குன்னு நம்புறான். அப்புறம் அவன் தான் உன்னோட ஃபாதர்னு முழுசாக நம்பிட்டான். அமன் உன்னோட டேடி கிடையாது. நீ அமன்ட குழந்தை இல்லை. நீ அமன்ட டியூன் பிரதர்ட பையன். இங்கே பாரு, இவர் தான் உன்னோட பயாலஜிக்கல் ஃபாதர். அமனை நெருங்கிறதுக்கான ஒரு வழியை தான் அவன் எடுத்தான். இதுக்கப்புறமா நீ இவரை தான் அப்பான்னு கூப்பிடணும். அப்பா, சொல்லு அப்பா. ரோஷினி, உன்னை நம்ப வைக்கிற மாதிரி எந்த ப்ரூஃபும் என்கிட்ட இல்லை. ஆனால் நான் உன்கிட்ட போய் சொல்லலை. ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ, ப்ளீஸ். ரோஷினி, கடவுள் நோஸ் பெஸ்ட். நீங்கள் ரொம்ப பேசிக்கிட்டே இருந்ததால நான் சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். மாயமாக அந்த பாய்சன் ஆன்டிடோட் கொடுத்தாங்க. நாம் கொஞ்ச நாளைக்கு இதை மிட் நைட்டில் ஒரு சிப் குடிக்கும்னு சொன்னாங்க. ரோஷினி, இந்த பாய்சன் பாதிப்பு நம்மளை விட்டு போகும்போது நமக்குள்ளே இருக்கிற எல்லாமே சரியாகிடும். ரோஷினி, என்னாச்சு? காத்தம், இங்கே பாருங்க, நான் இன்னைக்கு ஆலியாவை லைப்ரரியில் பார்த்தேன். அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு உங்கள் மேலே முழு நம்பிக்கைக்கு. நீங்கள் என்கிட்ட அந்த சீக்ரெட் ஸ்பாட்டுக்கு போகலன்னு சொன்னீங்களே, அது உண்மையாக தான் இருக்கும். ஐ ட்ரஸ்ட் யூ. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த ஆலியா தான் ஃபேக் ஃபோட்டோஸை ரெடி பண்ணிக்கணும், அதை லைப்ரரியில் வச்சுக்கணும், அதை நான் பார்க்கணுன்னு நினச்சிக்கணும். ரோஷினி, எனக்கு ஆலியாவை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். அவள் சிம்பிளான நார்மலான பொண்ணு. அவள் நிச்சயமாக இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாள். நாம் இந்த மாதிரி அவன் மேலே பழி போட வேணாம். நீங்கள் சொல்கிறது உண்மைதான்னு ப்ரூஃப் பண்ண எந்த ப்ரூஃபும் இல்லை. அப்படி இன்னும் நான் நீங்கள் சொல்கிறத நம்புகிறேன். நீங்கள் ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிங்க? உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? ஆலியா உங்கள் எக்ஸ் தான். உங்கள் எக்ஸ் உங்கள் லைஃபுக்குள்ளே வரணும்னா என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பி ஆகணும்ல. ரோஷினி, நீ சொல்ல வரதை பார்த்தா ஆலியா மேஜிக்கலி அந்த ஃபோட்டோஸை க்ரியேட் பண்ணிக்கா. ஆலியா அயானா கிடையாது. அவகிட்ட எந்த மேஜிக்கல் பவர்ஸும் கிடையாது. அவள் நார்மலான சிம்பிளான ஒரு பொண்ணு. அவளால் இதெல்லாம் பண்ண முடியாது. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங்? இதுதான் உண்மைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆலியா எந்த தப்பும் பண்ணலைன்னா அவள் இன்னசென்ட்னா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு சொல்லுங்க காந்தம்பி. நீங்கள் சீக்ரெட் ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்க தானே, ரைட்? ஓ காட், நீ சுற்றி வளைச்சி நீ எதுக்காக அதே ஸ்பாட்டுக்கு திரும்பி வர? என்னால் எப்படி அந்த ஸ்பாட்டுக்கு வர முடியும்? அந்த ஸ்பாட்டு தான் ஆலி அடையாச்சே. ஏன்னா நீங்கள் 2 பேரும் தானே சீக்ரெட் ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்க. காந்தம்பி, நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் 2 பேரையும் டிஃபைன் பண்ண முயற்சி பண்ணாதீங்க, சரியா? உங்களால் ஒருத்தரை மட்டும்தான் டிஃபைன் பண்ண முடியும். ஒன்று உங்களை, இல்லைன்னா ஆலியாவை. ஏன்னா 2 பேரில் ஒருத்தர் தப்பு பண்ணிக்கிங்க. இல்லைன்னா பிக்சர்ஸ் எப்படி வந்திக்கும்?
எனக்கு தெரியாது ரோஷினி. 1 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒவ்வொரு ஃபோட்டோஸ்ட்டு டீட்டெயில்ஸையும் உனக்கிட்ட அப்போவே கொடுக்கணும்னு எனக்கு தெரிஞ்சின்னா அன்றைக்கி அப்போவே டைரியில் எழுதி வச்சு இன்றைக்கி நான் உங்ககிட்ட கொடுத்துப்பேன். அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் நடந்துக்க சான்ஸ் இருக்கீன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் அந்த ஆலியா கூட சீக்ரெட் ஸ்பாட்டுக்கு போய்த்திக்கீங்க. சான்ஸ் இருக்கு. ஒருவேளை நாங்கள் நிறைய இடத்துக்கு போய்க்கலாம். அது எனக்கு ஞாபகம் இல்லாமல் கூட இருக்கலாம். இட்ஸ் பாசிபிள்ல இருக்கலாம், இல்லை நடந்திருக்கி. நீங்கள் அந்த எல்லா இடத்துக்கும் ஆலியா கூட போய்க்கிங்க. அந்த சீக்ரெட் ஸ்பாட்டுக்கும் போய்த்திக்கீங்க. ரோஷினி, நீ தப்பாக புரிஞ்சிட்டீங்க. சரியாக தான் சொன்னீங்க. நான் தப்பாக தான் புரிஞ்சுப்பேன். ஏன்னா நான் ஒன்றும் நல்லவ கிடையாதுல்ல. ஏன் மனசு ஆலியா மனசு மாதிரி நல்லது கிடையாதுல்ல. இப்போ உங்ககிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் உங்ககிட்ட பேசுறதுலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் ஃபாஸ்ட்டாக ஏதாவது பண்ணியே ஆகணும். என்னால் ரொம்ப நேரத்துக்கு இந்த உருவத்திலே இருக்க முடியாது. நான் ஃபாஸ்ட்டாக ஏதாவது பண்ணியே ஆகணும். என்னால் இந்த ரூபத்துக்கு ரொம்ப நேரமாக இருக்கவே முடியாது. அந்த குழந்தையை நான் இங்கேருந்து கொண்டு போய் தான் ஆகணும். நான் எப்போல்லாம் அந்த குழந்தையை தூக்கலான்னு போகிறேனோ அப்போல்லாம் கரெக்டாக ஆலியா வந்துடுறான். ஃபஸ்ட்டு அந்த ஆலியாவை என் பள்ளியிலேருந்து நகர்த்தணும். இதை குடித்தா ஆலியாவுக்கு நல்லாவே தூக்கம் வரும். இன்றைக்கி நைட்டு நான் அந்த குழந்தையை தூக்குறதை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த பிக்சர்ஸ் வேலை செஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். அமனுக்கும் ரோஷினிக்கும் நடுவில் பிரிவை உண்டாக்கிட்டேன். இந்த பிரிவை நான் குறையவே விட மாட்டேன். காத்தமே, நான் ஏன் உங்கள் மேலே கோமாயிக்க தெரியுமா? ஏன்னா நீங்கள் என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க. ஆலியாவும் நீங்களும் ஒரு ஹாப்பி ஃபேமிலி மாதிரி இருக்கீங்க. நான் ரோஷினி கிட்ட போய் இப்போவே பேசி ஆகணும். ஆலியா, என்னாச்சு? எதுக்கு நீ அழுகுற? ஓகே, எந்திரி. இப்போ எதுக்கு இதில் நினைச்சிட்டீங்க? இந்த லெட்டர் எனக்கு வந்தது. அவங்களுக்கு நான் இங்கே தங்கிக்கிறேன்ற விஷயம் தெரிஞ்சுட்டு இனி யாராலையும் அவங்கள தடுக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. நான் இங்கேருந்து எங்கேயாவது ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கிறேன். பேபியை கூட்டிகிட்டு போகணும். ஆனால் எங்கே தான் போகணும்னு தெரியல. எப்படி அவங்கக்கிட்டே இருந்து தப்பிக்கிறேன்னு தெரியல. ஐ எம் வெரி ஸ்கேர் அமன். உனக்கு எதுவும் ஆகாது. இது ஏண்ட வீடு. யாராலையும் இங்கே வர முடியாது. அட்லீஸ்ட் நீ கொஞ்சம் அலாமேரி. டோன்ட் க்ரை. தம்பி இப்போ எங்கே தான் போனார்னு தெரியலையே. 12 o'clock ஆக போகுது. மாயம்மா கொடுத்த ஆண்டிடோட நாங்கள் குடிச்சாகணும். இந்த தம்பி எங்கே தான் போனார்? தேங்க்யூ ஸோ மச் அமன். என்னால் நிறைய காம்ப்ளிகேஷன், நிறைய ப்ராப்ளம்ஸில் மாட்டிக்கிட்டேன்னு தெரியும். உன் மேலே எந்த தப்பும் இல்லாதியா. இந்த பேபியும் நீயும் ஏண்ட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ எதுக்காகவும் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக உன்னால் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரொம்ப லேட் ஆச்சு, ரொம்ப குளிருது. வா உள்ளே போகலாம். என்ன இது? இவரை எங்கேயுமே காணுமே. தம்பி இந்த இடத்துலயும் இல்லையே. எங்கே தான் போனாரு? டைம் 12 ஆக போகுது. நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நானும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. See you. குட் நைட். ஆமன், இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இரு. நான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன். ஆலியா இப்போவே ரொம்ப லேட் ஆகிட்டு. மார்னிங் பேசிக்கலாம். ஓகே?
ப்ளீஸ் 5 மினிட்ஸ். ஓகே, நான் உங்ககிட்ட ஒன்று காட்டணும். வா உட்காரு. நாளைக்கு பார்க்கலாம். உட்காரு. டுவெல் ஓ கிளாக்காக இன்னும் 2 மினிட்ஸ் தான் இங்கே. மாயம்மா கொடுத்த ஆன்டிடோட்டை நான் எப்படியாவது குடிச்சே ஆகணுமே. உனக்கு இது ஞாபகம் இருக்கா? நீ தான் இந்த பர்ஃப்யூமை எனக்கு கிஃப்ட் பண்ண. உனக்கு இந்த ஸ்மெல் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நமக்கு பிரேக்கப்பே ஆகாமல் இருந்துக்கலாம். உங்கள் எக்ஸ் மறுபடியும் உங்கள் லைஃப்பில் வரும்னு நினைக்க, அதனால என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறா. இன்னும் ஆலியா, ஆனால் இப்போ இதை பற்றி பேசுறதுல யூஸ் இல்லை. நான் டயர்டாயிக்க. அண்ட் நீயும் டயர்டாயிக்க. ரெஸ்ட் எடு. உனக்கு இருமல் வருது. ஒரே ஒரு செகண்ட் இரு. Are you fine? Yeah. ரோஷினி எனக்காக வெயிட் பண்ணுவா. 2 மினிட்ஸ் சரி, உனக்கு இருமலிக்கு வந்து உட்காரு. வா, ரிலாக்ஸ்.